பண்டிதரோ அவங்க இருந்தவருக்கோ மாண்டவருக்கோ வருத்தப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்பொழுது அப்படியாப்பட்ட ஒரு ரிஷி இவ்வளவு காலம் வந்து புற்றுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறவர் வந்து ஒரு 2 கிரௌஞ்ச பற்றி வந்து யாராவது அடிச்சாங்க அது இறந்தது அப்படின்றதுக்காக வேண்டி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு தடாகத்தை தாண்டி போகும்பொழுது அது 2 கிரௌஞ்சப்பட்டிகளை பார்த்த உடனே ஒரு யோசனை வருது. அப்போ அந்த 2 புறாக்கள் வந்து அந்த கிரௌஞ்சப்பட்டியில் அடிச்சு கீழே விழுந்த உடனே அதில் வந்து ஒரு ஆண் பட்சி வந்து அடிச்சு கீழே விழுந்துட்டு பெண் பட்சி வந்து சுற்றி அழுது. அப்போ இதை பார்த்த உடனே அவருக்கு வந்து மனம் தாங்க முடியாம அவர் வந்து ஒரு ஸ்லோகத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சார். அதாவது வந்து ஒரு சபிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னார். அவர் ஒரு ஸ்லோகமா சொன்னார். அந்த வேடுவனை வந்து சபிக்கிற மாதிரி அந்த சபிக்கக்கூடிய ஸ்லோகம் தான் வந்து இந்த ராமாயணத்துக்கு வந்து முதல் ஸ்லோகமாக, அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். இந்த ராமாயணத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஸ்லோகமே அந்த ஸ்லோகமாக அமைஞ்சது. ஸோ எல்லாருக்குமே என்ன ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கிரந்தமோ அப்படின்னாக்கா எந்த ஒரு இலக்கியமோ ஒருத்தர் வந்து புதுசா பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு மங்கள ஸ்லோகமா இருக்கும், அப்படின்னா ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமா இருக்கும். அப்படின்னாக்கா அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை அந்த கிரந்தத்தை வந்து முழுமையாக விவரிக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சுருக்கமான ஸ்லோகமா அமையணும். இதெல்லாம் வந்து ஒரு இலக்கியம் பண்றதுக்கான சில வரைமுறைகள். அதுதான் முதல் மங்கள ஸ்லோகமா அமையணும் அப்படின்றது. ஆனா இதுல வந்து முதல் ஸ்லோகமே வந்து சபிக்கிற மாதிரி வந்து நம்ம வீட்டில் கூட ஏதோ ஒரு வைக்கியமோ இல்லை வந்து ஏதோ ஒரு வீடு கொடுத்தனமோ போறோம்னு வச்சுங்களேன். அன்னைக்கு போயிட்டு நல்லா இருப்பேன் நீ இப்படி ஆரம்பிக்கும் மலர்த்தானே ஏதோ ஒரு சண்டை இருந்தா கூட 2 பேருக்கும் டியூஷன் போராடிலாம் கூட 2 பேரும் ஒரு சண்டை இருந்தா கூட அந்த முகம் பார்த்தீங்கன்னா மலர்ச்சியாகிற மாதிரி வச்சிருப்பாங்க. சண்டை இருக்க முடியல அப்படின்னா கூட அப்படியே கொஞ்சம் ஏன்னா நல்ல நாள் ஆச்சு அப்படின்னு அந்த மாதிரி அப்படியேப்பட்ட இந்த ரமயா ரமமாலாய சீனிவாசாய மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மங்களமான ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது ஏன் அங்க வந்து ஒரு சபிக்கிற மாதிரி ஸ்லோகம் வைப்பான் எல்லாருமே ஒரு இது. அதான் ஸ்லோகம்னா மானிஷாத பிரதிஷ்டாந்த அகமஸ்மாஸ்பதி சமாக எத்ரௌச்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். மானிஷாத பிரதிஷ்டாந்த அப்படின்னு சொன்னா இந்த மனித ஜென்மத்துல பிறந்து அகமஸ் சாஸ்வதி சமாக இப்படியாப்பட்ட ஒரு அமங்கலமான ஒரு காரியத்தை பண்ணி எத்ரௌச்ச மிதுனார் ஜேகம் அப்படின்னா அந்த கிரௌச்ச பட்டியல வந்து நல்லா அருமையா விளையாடுற டைம்ல கொஞ்சிட்டு இருக்க டைம்ல அந்த பட்டியல அடிச்சு ஒரு வேடுவா இந்த உலகம் உள்ள வரைக்கும் உங்களுக்கு வந்து மங்களமே இல்லாம போகும் அப்படின்னு சொல்றது அந்த ஸ்லோகத்தினுடைய நேரடியான அர்த்தம். வால்மீகி பகவானுக்கு ஒரு குழப்பம் வருது. இந்த கேள்வி வந்து வால்மீகி பகவானுக்கு வந்த கேள்வி. ஏன் வந்து ஒரு தீர்த்தம் நம்ம வந்து 2 பேரும் சண்டை வருது. இப்ப வீட்டுல சண்டை போடும்போது நீ தான் இப்படி பண்ணிட்டியா அப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு திட்டது வழக்கம். கரெக்டா அந்த டைம்ல ஒரு ஸ்லோகம் சொல்லி திட்டுவாங்க. வந்து அவர் வேடுவை திட்டுறாரு. அவரு திட்டுறது வந்து வேடுவா உனக்கு வந்து ஒரு வாழ்நாள் இருக்க வரைக்கும் நீ வந்து மங்களமே உண்டாகும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில சொல்லிருக்கணும். அதே ஒரு ஸ்லோகமா சொல்லுவானே அப்படின்னு அவருக்கே ஒரு குழப்பம். ஏன் சொல்றது நம்ம வந்து ஒரு வாயை சொல்லி போயிட்டோம், இது வந்து ஒரு ஸ்லோகமா ஏன் அமைவானே அப்படின்னும் பொழுது அப்போ அவருக்கு வந்து ஒரு யோசனை வருது. அப்போ நடுவில் வந்து பிரம்மதேவர் பிரதிஷ்டமானார். அப்பா அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து தானாவே வந்து சொல்ல பார்த்து சரஸ்வதி அம்மா அவங்க வந்து நாட்டில் அவங்க தான் வந்து என்னுடைய பதி. அவங்க வந்து உன் நாட்டில் உட்காந்தாங்க. மேல பிரம்மலோகத்துல பதி இல்லாதனால நான் எங்கன்னு தேடி வந்துடுறேன். ஏன்னா பத்தி எங்க இருக்கிறாங்களோ அவங்க பத்தி இருக்கும். இல்லை பத்தி ஒரு நாட்டில் அவங்க வந்தனால அவங்கள கூட்டிட்டு பண்ண வந்தேன். அதுக்கு முன்னாடி நாரதர் வந்தார். நாரதர் வந்து பிரம்மாவுடைய மானச புத்திரன். பையனையும் காணும் வயிற்றையும் காணும். 2 பேரும் உங்க சைட்ல வந்து காத்தாங்க. அந்த சைடு நானும் தான் கீழே வந்துட்டேன். அப்போ அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் என்னுடைய வாயில வந்து ஏற்பட்டது, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்றார், மா நிஷாத பிரதிஷ்டாந்த அகமா சாஸ்வதி சமா. இந்த ஸ்லோகம் வந்து நிறைய பெரியவர்களால ரொம்ப பெரிய ஆச்சாரியர்களால ரொம்ப விவரமாக சொல்லக்கூடிய ஸ்லோகம். நம்ம வந்து ரொம்ப டைம் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மா அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்துல ஒரு சொல்லுக்கும் அந்த சொல்லுக்கான அந்த இடங்களை மாற்றும் பொழுது நம்ம தமிழ்ல வந்து
ஐ ஆல் கூ இன் அதுக்கான அப்படி சொல்லக்கூடிய அந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போடும்போது அதனுடைய அர்த்தங்கள் மாறும். இது வந்து அதன் கண் அப்படின்னு சொல்றது வேற, அதன் அதுன்னு சொல்றது வேற, அதன் நீன்னு சொல்றது வேற, அதன் அதற்கு சொல்றது வேற. இந்த மாதிரி அந்த வேற்றுமைகள் மாறுற மாதிரி சமஸ்கிருதத்திலையும் அந்த வார்த்தைகளினுடைய பொசிஷனை வந்து மாற்றும்போது அதனுடைய அர்த்தங்கள் வந்து மாறும். இதுல கூட இந்த பாகவத்துல கூட ராதாமாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும் கிருஷ்ணர் மேல. அப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணருடைய கதை கேட்கிறானோ அவனுக்கு வந்து உயிரே இருக்காது, ஏன் நீ அந்த ஆளுடைய கதை பற்றி பேசுற? தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் அபிவிபீரிதம் கல்மசாபனம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாகதம் புகிகணந்தியே பூரிதே ஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான நேரடியான ஒரு சமஸ்கிருத அர்த்தம் சொன்னா, இந்த மாதிரி யார் ஒருத்தர் வந்து தவ கதாமிருதம் கிருஷ்ணருடைய கதை கேட்கிறாங்களோ தப்த ஜீவனம் உயிரே இருக்காது, கவிவிபீரிதம் கல்மசாபனம் எல்லாமே வந்து கல்மசாபனமா தான் அவனுக்கு அமையும் எல்லாமே. சிரவண மங்கலம் ஸ்ரீமதாகதம் அப்படியேப்பட்ட அந்த மங்களகரமான கதை கேட்டேன்னா உனக்கு வந்து எந்த ஒரு செல்வமும் நிற்காது. உனக்கு கோபத்துல ராதாமா வந்து திட்டுறது கிருஷ்ணர் எப்படி. ஆனா உண்மையா அர்த்தம் பாத்தீங்கன்னு சொன்னா, யார் ஒருத்தர் வந்து தவக்கதாமிருத்தம் தப்த ஜீவனம் சொல்லியிருக்காங்களோ அவங்களுடைய புகழ் வந்து இந்த உலகம் இருக்க வரைக்கும் நிலைச்சி இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, மானிஷாத பிரதிஷ்டாந்த அகம சரஸ்வதி சமாஹா. மா அப்படின்னு சொன்னா லட்சுமி தாயார், நிஷாதா அப்படின்னு சொன்னா மா அப்படின்னு சொன்னா ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சமஸ்கிருதத்துல இன்னொரு வார்த்தை இருக்கு. மா நிஷாதா ஸ்ரீ நீவாசா அப்படின்ட்டு மாறும். முன்னாடி ஸ்ரீயை வந்து போட்டீங்கன்னா அப்போ ஸ்ரீனிவாசா அப்படின்னு ஆயிட்டு. அப்படி இந்த மிதுனாத்வேகம் சொல்றாங்களே அங்கத்துல, அந்த ரெண்டு கிரௌஞ்ச பட்சிகள் மாதிரி இருந்த ராமர் சீதை இருந்தாங்களே அவங்கள வந்து பிரிச்சியே யாரு ராவணா, அவனை அப்படியாப்பட்ட பிரிச்சு அந்த ராவணனை வந்து வதம் செஞ்சியே சீனிவாசா, இந்த உலகம் உள்ள அளவும் உன்னுடைய புகழ் நிலைச்சி நிற்கும், சீனிவாசனுக்கு மங்களம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த முதல் ஸ்லோகம். இந்த மானுஷாத பிரதிஷ்டாந்த அரமசாஸ்வதி சமாகா எத்கிரௌந்த மிதுனாத்வேகம் அவதி காம மோகிதம். அதாவது காம மோகிதமா, காம மோகிதம் அப்படின்னு சொன்னா ஒரு உயிரினங்களுக்கு கூட வந்து வதம் பண்றது கூட சில நியாய தர்மங்கள்லாம் இருக்கு. ரெண்டு ஜீவிகள் வந்து ஒன்னா இருக்கிற டைம்ல வந்து அடிக்கிறது வந்து மிக பாவமான விஷயம். ஸோ நீ வந்து சாதாரண டைம்ல அடிச்சதோட பரவாயில்ல, நீ வந்து அப்படி காமமோகித்தமான ஒரு நேரத்துல போயிட்டு அந்த ரெண்டு கவுஞ்ச பட்சியில் அடிச்சு, ஏன்னா ராம சீதார் வந்து அப்பதான் வந்து கல்யாணம்லாம் ஆகி ஒரு கொஞ்ச நாள் அப்பதான் இருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து நீ பிரிச்சு எடுத்துட்டு போனியே, அப்படியாப்பட்ட அந்த ராவணன் வந்து வதம் பண்ணி உங்களுடைய கீர்த்தி வந்து உலகம் ஃபுல்லா நிற்கும். அவரு தான் அப்படி நிற்கிறாரு எங்க திருப்பதி மலை மேல. தக்த வைகுண்ட வாசாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமாலாய ஸ்ரீனிவாசாய மங்கலம். தான் இது முதல் ஸ்லோகமா அமைஞ்சது. ஸோ இது வந்து தசரத மகாராஜுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லை. இதெல்லாம் வந்து நிறைய தடவை எல்லாருமே நம்ம கேட்டிருக்கோம், ஏன் குழந்தை இல்லை. இது மாதிரி 60,000 வருடங்கள் அவர் வந்து இந்த உலகத்தை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா ஆண்டு வந்தார் எல்லாமே. அப்போ அந்த இடத்துல வந்து பசி, தாகம், துக்கம், மாதிரி அகால மரணம் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றது யாருன்னா தசரதர். ரதம் செல்லுமோ, தசம்னா 10, ரதம்னா வந்து ரதம் போறது, 10 பக்கமும் ரதம் சென்று எல்லா உலகத்தையும் வென்று வச்சிருந்தாலும் அவருக்கு தசரதன் பேர். அப்படிப்பட்ட தசரதன் அப்படின்னா அயோத்தியா அப்படின்னு சொல்றது. அயோத்தியான்னா உலகத்துல 2 விஷயம் தான் அயோத்தியான்னு சொல்றது. ஒண்ணு வந்து பகவானுக்குரிய வைகுண்டம். அதை போய் யாரும் வந்து நாளைக்கு நான் வந்து படையெடுத்து வைகுண்டத்தை வந்து ஜெயிச்சுட்டு நான் போய் உட்காந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அயோத்தியா, யுத்தம் பண்ணி யாராலையும் ஜெயிக்க முடியாது. அடுத்தது இந்த அயோத்தியா, இந்த உலகத்துல இருக்குது, இந்த இடத்துக்கு பேர் வந்து தசரதர் ஆண்ட இடத்துக்கு பேர் யுத்தம். அயோத்தியான்னு சொன்ன அந்த இடத்துக்கு எதிரிகள் வந்து கனவுல கூட நம்ம வந்து யுத்தம் பண்ணணும் தசரதர் வந்து நினைக்க மாட்டாங்க. அதனால்தான் அதுக்கு பேரு அயோத்தியான்னு பேர். இன்னும் அவர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லாருக்குமே சொல்லுவாங்க, தசரதர் வந்து என்ன இது வந்து 3 மனைவிகள், இந்த ராமர் வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இது பண்ணாரு. அப்படி இருக்கும்போது சத்திரியன் சொல்றீங்க எல்லாருமே 3 மனைவிகள்லாம் இருந்தவர். ஆனா உண்மையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு 300 மனைவிகள் இது பண்ணாரு, மேரேஜ் பண்ணாரு. பார்த்தீங்கன்னா 360 மனைவிகள், 363 மனைவிகள் சொல்ல போனார். அப்படின்னா அர்த்தம் சொன்னா, அந்த காலத்துல வந்து கல்யாணம்ன்றது வந்து ஒரு உடல் சம்பந்தமான விஷயத்துக்கு
இல்லை. அடுத்தது வந்து ராஜ்ய